திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே அடுத்தடுத்து 2 வீடுகளில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டு தோல்வியடைந்த கும்பல் ஊரில் உள்ள கோட்டை கருப்பண்ணசாமி கோவிலில் உள்ள பித்தளை மணிகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். ட்ரவுசர் கொள்ளையர்களின் அட்டகாசம் கட்டுக்குள் கொண்டு வரப்படுமா? கொள்ளையின் போது பிடிபட்டு விடக்கூடாது என்கிற நோக்கில் உடல் முழுவதும் எண்ணெயை தடவிக்கொண்டு ட்ரவுசர் மட்டுமே அணிந்து கொண்டு ப்ரொஃபஷனலாக களத்தில் இறங்கும் கொள்ளையர்கள் ஏராளமானோர் உள்ளனர். இவர்கள் ஒரு வீட்டிற்குள் மட்டும் புகுந்து கொள்ளையடித்துவிட்டு செல்லும் சாதாரண கொள்ளையர்கள் கிடையாது. அடுத்தடுத்து என 5 வீடுகளிலாவது கொள்ளையடித்தால்தான் இவர்களுக்கு திருப்தி. ஒரு முறை கை நிறைய நகைகளோ பணமோ கிடைக்கவில்லை என்றால் அடுத்தடுத்து என கொள்ளை முயற்சியை தொடர்ந்து கொண்டேதான் இருப்பார்கள். அதனால்தான் கிராம மக்கள் ட்ரவுசர் கொள்ளையர்கள் என்றால் அச்சத்தில் உறைந்துவிடும் நிலைக்கு சென்று விடுகிறார்கள். தற்போது இந்த ட்ரவுசர் கொள்ளையர்கள் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே தங்கள் கைவரிசையை காட்டத் தொடங்கி இருக்கின்றனர். போலீசார் கொள்ளை கும்பலின் அட்டகாசத்தை கட்டுப்படுத்துவார்களா? திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே விராலிப்பட்டியைச் சேர்ந்தவர் விவசாயி செல்வம். சம்பவத்தன்று நள்ளிரவு செல்வம் தனது குடும்பத்தினருடன் வீட்டிற்குள் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது கதவை உடைத்து 3 ட்ரவுசர் கொள்ளையர்கள் வீட்டிற்குள் புகுந்துள்ளனர். அடையாளத்தை மறைக்க முகமூடி அணிந்து வந்த அவர்கள் வீட்டிற்குள் புகுந்து கொள்ளையடிக்க முயன்ற போது சத்தம் கேட்டு எழுந்த குடும்பத்தினர் கூச்சலிடவே அவர்கள் தடுப்பு சுவரை தாண்டி தப்பி ஓடிவிட்டனர். திருட வந்த இடத்தில் வெறுங்கையுடன் கிளம்பியதால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் அதே பகுதியில் டீக்கடை உரிமையாளர் சுதந்திர பாண்டி என்பவரின் வீட்டிற்குள் புகுந்துள்ளனர். அவரது வீட்டின் பூட்டை உடைத்து பெட்ரூம் வரை சென்று கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது பெட்ரூமில் படுத்திருந்த கௌசல்யா என்பவர் கூச்சலிட்டதால் வீட்டில் இருந்த அனைவரும் எழுந்து கொள்ளை கும்பலை பிடிக்க முயன்றனர். ஆனால் அவர்கள் லாவகமாக அவர்களின் பிடியிலிருந்து உருவிக்கொண்டு தப்பியோடினர். இதனால் கொள்ளை கும்பலின் ஆத்திரம் மேலும் அதிகரித்திருக்கிறது. வெறும் கையுடன் செல்ல விரும்பாத அந்த கும்பல் விராலிப்பட்டியில் உள்ள கோட்டை கருப்பண்ணசாமி கோயிலுக்குள் புகுந்து அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை உடைத்து கோயிலுக்கு காணிக்கையாக செலுத்தப்பட்ட சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பித்தளை மணிகளை கொள்ளையடித்தனர். தொடர்ந்து கோயிலில் இருந்த உண்டியலை உடைக்க முற்பட்ட அவர்கள் அது முடியாத காரணத்தால் அங்கிருந்து சென்று விட்டனர். இதனால் லட்சக்கணக்கான தங்க நகைகள் மற்றும் பக்தர்களின் காணிக்கை பணம் தப்பியது. இந்த சம்பவம் குறித்து வத்தலகுண்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். ட்ரவுசர் கொள்ளையர்களின் அட்டகாசம் மேலும் தொடரும் என்பதால் போலீசார் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். குற்றவாளிகளை உடனடியாக பிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அச்சத்தில் ஆழ்ந்துள்ள பொதுமக்களும் வலியுறுத்தியுள்ளனர்.